பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம டெய்லி கிரீட வசனம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நோவான்ற மனுஷன் நீதிமானா இருந்ததுனால, ஆண்டவருக்கு கண்களுக்கு முன்னால நீதிமானா இருந்ததுனால அவரை இந்த உலகத்திலேயே என்ன பண்ணாரு, அழிவுல இருந்து மீட்டாரு. இந்த உலகமே அழிஞ்ச போதும் நோவா மட்டும் அழியவே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய கிருபை அவர் மேல இருந்தது. ஏன்னா அவர் நீதிமான் ஆண்டவர் கண்டார். நம்ம பல நேரங்கள்லயும் மனுஷங்களுக்கு முன்னாடி நீதிமான்களா இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர, ஆண்டவருக்கு முன்னாடி நீதிமானா இருக்கணும்ன்றதுல பல நேரங்கள்லயும் கோட்டை விட்டுறோம். ஆனாலும் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள்ல நம்ம கூடவே இருந்து நடத்துறார். ஆனா அவருக்கு உண்மையாவோ இல்ல அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யாம நீதி உள்ளவர்களாயோ நம்ம இருக்கிறதே இல்லை. பல நேரங்கள்லயும் நீதிமான்களா இருக்கிறது இல்லை. சில நேரங்கள்ல மட்டும் நீதிமானாவும் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்கிறோம். ஆனா அது போதாது. ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழணும். ஆண்டவருக்கு விருப்பமா வாழ்றதுன்னா நீதியாய் வாழ்வது மட்டும்தான். அதனால இந்த நிமிஷத்துல ஒரு விசை ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்களும் நீதியில் குறை உள்ளவர்கள், எங்களை நீதிமான்களாக்குங்க. உம்மை போல நீதிமானா ஆகணும் ராஜா. அது எங்களுடைய விருப்பமா இருக்கிறது. ஒரு விசை ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களும் எங்களை நீதிமானா நடத்தட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயம் முழுவதும் உண்மையே நோக்கி இருக்கிறது. நீரே ஒரு விசை எங்களை நடத்துங்க, பாவங்கள்ல இருந்து மீட்டு கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தை புதுப்பித்து நீதி உள்ளவர்களாய் மாறுவதற்கு கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் பாதப்படல சமர்ப்பிக்கிறோம். நீரை பொருட்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.